திருவள்ளூர் மாவட்டம் அயத்தூர் ஊராட்சியில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை கேட்கக்கூடாது என மணல் மாஃபியாக்கள் ஊர் மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புதியதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் 200 அடியில் சாலை அமைத்து வருகின்றனர். இந்த சாலையில் திருப்பதிக்கும் செல்லும் சாலை இணைக்கும் வகையில் போடப்பட்டு வருகிறது. திருவள்ளூரிலிருந்து திருஞ்சூரை வரை இந்த சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலைக்கு அருகே நீர்நிலைகளிலிருந்து சவுடு மண் அள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அயத்தூர் ஏரியில் 50.625 கனமீட்டர் சவுடு மணல் அள்ள மாவட்ட நிர்வாகம் EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற தனியார் நிறுவனத்திற்கு 5 மாதத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் கடந்த 10 நாட்களிலேயே 50.625 கனமீட்டர் மண்ணை அள்ளிவிட்ட நிலையில் மேலும் மணல் அள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மக்களை சரிகட்ட தனியார் நிறுவனம் அயத்தூர் ஊராட்சியில் உள்ள ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 1500 வழங்க முடிவு செய்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அயத்தூர் துலுக்காத்தம்மன் ஆலயம் முன்பு வழங்கினர். ஒவ்வொரு ரேஷன் கார்டையும் பெற்ற ஊர் முக்கியஸ்தர்கள் நிவாரணம் வழங்குவது போல் 1500 தொகையை வழங்கினர். இதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பெற்று சென்றனர். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் ஏரியின் கரையை உடைத்து மண் அள்ளி வருவதால் மழை வந்து ஏரி நிரம்பினால் அது அருகே உள்ள குடியிருப்புகளை மூழ்கடித்துவிடும் என அச்சம் அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளிடையே உள்ளது. அதேபோல அளவுக்கு அதிகமாக மண் அள்ளினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு 200 ஏக்கர் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற புகாரும் உள்ளது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.